ஹாய் ஆல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹவு டு ஸ்டார்ட் என்டிபிசி ப்ரிப்பரேஷன். ஸோ என்டிபிசி எக்ஸாமை பற்றி ஃபஸ்ட்டு நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். என்டிபிசி எக்ஸாம் வந்து ரயில்வே கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம். இது வந்து கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்க்கு நடக்கிற கேட்டகிரிக்கு நடக்கிற ஒரு எக்ஸாம். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்டிபிசி எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, இப்போ வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன ஐடியாவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கூகுளில் போய் ஆர்ஆர்பி என்டிபிசி சிலபஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுன்றதை பற்றி சொல்கிறேன். ஸோ சிலபஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் டேபிள்ஸ் வந்து மஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு கண்டிப்பாக. 20 டேபிள் வரைக்கும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்கும் இருக்கணும். ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும் நமக்கு எல்லாமே. அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் வந்து அதுவுமே 30 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. க்யூப் ரூட்ஸும் நமக்கு வெரி இம்பார்ட்டண்ட். அதுவுமே 30 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிடும். ஸ்கொயர் ரூட்ஸ் 30 வரைக்கும் அண்ட் க்யூப் ரூட்ஸ் 30 வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து மேக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ மேக்ஸில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே ஃபார்முலாஸ் இருக்கும் நமக்கு சிலதுக்கெல்லாம். ஸோ அதெல்லாமே கம்பல்சரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். லைக் இந்த சம்முனா நமக்கு இந்த ஃபார்முலாஸ் தான் வரும். அண்ட் இந்த கான்செப்டுக்கு இந்த ஃபார்முலாஸ் தான் வரும் அப்படின்றது ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ஸோ அதனால் இதெல்லாமே நம்ம வந்து டே டு டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லைக் டேபிள்ஸாக இருக்கட்டும், ஸ்கொயர் ரூட்ஸு, க்யூப் ரூட்ஸு அண்ட் ஃபார்முலாஸ் இது எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் நமக்கு இருக்கணும் ஆக்சுவலி. அண்ட் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் வந்து நம்பர் சிஸ்டத்தோட ஃபார்முலாஸும் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலாஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. லைக் வீக்லி ஒரு 2 டாபிக்ஸோட ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வீக்லி டெஸ்ட்டில் அது வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீக்லி ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு டைம் நல்லாவே போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரீசனிங் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் வரும் இதில். ஸோ மேக்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எதுனா ரீசனிங்கில் நமக்கு என்னென்ன வரும்னா அனாலஜிஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், பிளட் ரிலேஷன்ஸு, டைரக்ஷன் சென்ஸு, வென் டயக்ராம்ஸ், பசில்ஸு, சிலாஜிசம், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ரேங்கிங் அண்ட் ஆர்டர்ஸ். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு டாபிக். இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றதை நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ரீசனிங்க்கு நம்ம பேசிக்காக என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும்னா ஏபிசிடி இருக்கு இல்லையா, அதோட நம்பர்ஸ் ஏனா 1, பினா 2, சினா 3 அந்த மாதிரி அதோட நம்பர்ஸ் அண்ட் அசெண்டிங் ஆர்டர்லேயும் டிசெண்டிங் ஆர்டர்லேயும் மேலேருந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி ரிவர்ஸில் இருந்தும் ஜெட்னா 1, ஒய்னா 2 இந்த மாதிரியும் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அது வந்து டைம் ரொம்ப சேவ் பண்ணும். ஆக்சுவலி இந்த எக்ஸாம்ஸ் வந்து 90 மினிட்ஸ்க்குள்ளே நடக்கிற எக்ஸாம்ஸ். ஸோ வந்து நம்ம எந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்கோமோ அந்தளவுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக இருக்கும். மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ரீசனிங் வந்து ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் டைம் ரொம்ப எடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு கொஷின்ஸை வந்து பார்க்குறோமோ, ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். இது எல்லாமே டாபிக் வைஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் 6 to 8 months வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் ஜியோகிராஃபி, பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஹிஸ்ட்ரியில் வந்து அதுவே 3 நமக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சயின்ஸ்லேயும் நம்ம வந்து பேசிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பார்க்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இந்தியன் ரயில்வேஸில் இருக்கிற ஃபேக்ட்ஸ், மினிஸ்ட்ரிஸ், பட்ஜெட்ஸ் அதுவும் எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது மோஸ்ட்லி வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேயே கவர் ஆகிடும். சரிங்களா? இப்போ என்னுடைய வீக்லி ஸ்டடி பிளானை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லியும் டேபிள்ஸ், ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் க்யூப் ரூட்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அந்த
ஸ்பீடு வந்து கிடச்சிடும். அண்ட் டிவிசிபிலிட்டி ரூலும் வெரி இம்பார்ட்டண்ட். அதோட டிவிசிபிலிட்டி ரூல் பற்றி நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் 20 வரைக்கும். அதுவே போதுமானது. அதுக்கு மேலே வந்தாலும் எப்படி சால்வ் பண்ணணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டாலே வெறும் அந்த சம்க்கு மட்டும் ஹெல்ப் ஆகாமல் ஃபுல் மேக்ஸுமே நம்ம வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் டைமும் நல்லா சேவ் ஆகும். அண்ட் சம்ஸ் ஃபார்முலா டெஸ்ட்டு ஒரு டாப்பிக்கான ஃபார்முலாஸ் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ இது வரைக்குமே நம்பர் சிஸ்டம் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலாஸ் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துடுங்க. ஸோ தட் சம்ஸ் நம்ம டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு அதுவுமே ஈஸியாக இருக்கும். வீக்லி ஒரு 2 டாபிக்ஸோட ஃபார்முலாஸ் வந்து படிச்சிட்டோம்னா சம்ஸ் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் சம்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங் பற்றி பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். அதில் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டே பை டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தினைக்குமான கரண்ட் அஃபேர்ஸை வந்து அன்றைக்கே ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மந்த்லி எல்லாமே சேர்ந்து படித்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இல்லாமல் டே டு டே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து நமக்குமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அண்ட் வீக்லி மார்க் டெஸ்ட் எப்படின்னா, இப்போ இந்த வீக் ஃபுல்லாக நம்ம அப்லோட் பண்ண படித்த டாபிக்ஸ்லேருந்து எல்லாமே கம்பைனாக ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.